தேனிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல மிகவும் ஆபத்தான அமானுஷ்யமான பேய் பங்களா ஒண்ணு இருக்கு. அந்த பங்களா கிராமத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் அந்த மொத்த கிராம மக்களே அந்த பங்களாவை பார்த்து அஞ்சி நடுங்குறாங்க. காரணம், அந்த பங்களாவை சுத்தி வர ஒரு கொடூரமான அமானுஷ்யமான பேய். அந்த பேய் சாதாரண பேய் இல்ல, தன்னோட காதலனால துரோகம் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணோட ஆத்மா. அந்த ஆத்மா அந்த காதலனை பழி வாங்கறதுக்காக அந்த பங்களாவை சுத்தி சுத்தி வருது. அதனாலேயே அந்த வழியா யாராவது போனா அவங்கள அந்த ஆத்மா அடிச்சு கொல்லும் அப்படின்னு அந்த கிராம மக்கள் சொல்றாங்க. இந்த காலத்துல ஆத்மாவாம் பேயாம் பிசாசாம் இதெல்லாம் போய் நாங்க நிரூபிச்சு காட்டுறோம் அப்படின்னு 4 நண்பர்கள் அந்த பங்களாவுக்கு போறாங்க. அப்படி போன அவங்க அங்கிருந்து திரும்ப வந்தாங்களா, இல்ல அந்த பேயால பழி வாங்கப்பட்டாங்களா? எதனால அந்த காதலன் அந்த காதலிக்கு துரோகம் பண்ணி கொன்னான்? வாங்க முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம். முழு கதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கதையை கேளுங்க. வெல்கம் டு ஹாரர் நைட் தமிழ். இங்கு பயம் பரிசளிக்கப்படும். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்க ஒரு அழகான கிராமத்துல தான் இந்த அமானுஷ்யமான பேய் பங்களா இருக்கு. அந்த பங்களாவை பார்க்கும் போதே நாம கோல நடுங்கி போயிருவோம். அந்த அளவுக்கு அந்த பங்களாவோட ஜன்னல்கள்லாம் உடைஞ்சு போய், கதவெல்லாம் செதஞ்சு போய், அதோட சுவர்கள் எல்லாம் பாழடைஞ்சு அந்த மொத்த பங்களாவும் ரொம்ப திகிலா அமானுஷ்யமாயிருக்கும். அப்படிப்பட்ட அந்த பங்களாவை சுத்தி வர அந்த பேய் மஞ்சுளா. அந்த மஞ்சுளா 1941 தன்னோட காதலனால துரோகம் பண்ணி அந்த பங்களாவுக்கு பக்கத்துல ஒரு அந்த ஆத்துல தள்ளிவிடப்பட்டு கொலை பண்ணப்பட்ட பெண். அந்த பெண்ணோட ஆத்மா அந்த காதலனை பழி வாங்கறதுக்காக திரும்ப வருது. அந்த காதலனையும் அது பழி வாங்குது. அதுக்கப்புறம் அது எங்கேயும் போகாம அந்த ஆத்தையும் அந்த பங்களாவையும் சுத்தி சுத்தி வருது. அதனாலேயே அந்த பங்களா பக்கம் போற பல பேரையும் அந்த ஆத்மா பழி வாங்கியிருக்கு. அப்படிப்பட்ட அமானுஷ்யமான இடம் தான் அந்த பங்களா. அப்படிப்பட்ட கொடூரமான பேய் தான் அந்த மஞ்சுளா. ஒரு நாள் சாயங்கால நேரம், எப்பவும் அழகா இருக்க அந்த கிராமம் அன்னையோட மாலை பொழுதுல பேரழகா இருந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வீசக்கூடிய காத்து, அங்கிருந்து வரக்கூடிய பறவைகளோட சத்தம் அப்படின்னு அந்த மொத்த கிராமமும் சொர்க்கத்தோட பிறப்பிடமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த கிராமத்துல சூரிய மறைவுக்கு பிறகு 4 நண்பர்கள் ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டீ கடையில பெருசா வெளிச்சம் இல்ல, ஒரே ஒரு ராந்தல் விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தன் சொல்றான், டேய் கேள்விப்பட்டியா, இன்னைக்கும் அந்த பங்களா பக்கத்துல இருக்க ஆத்துல விழுந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஆமா ஆமா, நானும் பேப்பர்ல படிச்சேன். இந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வேலை ரொம்ப சுலபமா போச்சு இல்ல? எப்படியும் இதுக்கும் காரணம் அந்த மஞ்சுளா பேய் அப்படின்னு எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போயிருவாங்க. இந்த கிராமமும் அந்த மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு அந்த பங்களா பக்கமும் போக மாட்டாங்க, ஆத்து பக்கமும் போக மாட்டாங்க. அதுதானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர், தம்பி அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாதீங்க தம்பி, அந்த பங்களாவை பத்தி உங்க யாருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க கதை தெரியாது. நீங்க பேசி சிரிக்கிற அளவுக்கு அவ்வளவு சுலபமான இடம் இல்லாது. அங்க போன பல பேர் திரும்பியே வந்தது இல்லை. அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க அப்படின்னு அந்த பெரியவர் எச்சரிக்கிறார். என்ன தாத்தா, எங்களையே பயமுறுத்த பாக்குறீங்களா? அப்படி என்ன பெரிய கதை இருக்க போது அந்த பங்களா பின்னாடி? சரி சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து மறுபடியும் கிண்டல் பண்றாங்க. ஆனா அந்த பெரியவர் அவங்க கிட்ட அந்த அமானுஷ்யமான கதைய சொல்ல ஆரம்பிக்கிறார். தம்பி, அந்த பங்களால சுத்திக்கிட்டு வர அந்த பேயோட பேரு மஞ்சுளா. 1941 இந்த கிராமத்துல வாழ்ந்த மிகப்பெரிய பேரழகிதான் அந்த மஞ்சுளா. அவளோட குரல் ஒரு குயிலோட குரல் மாதிரி இனிமையா இருக்கும். அவளோட முகத்தை பார்க்கும்போது நிலாவே பூமிக்கு இறங்கி வந்துருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு பேரழகா இருக்கும். அப்படிப்பட்ட பூலோகத்து பேரழகிதான் அந்த மஞ்சுளா.
அவளோட குடும்பமும் சாதாரண குடும்பம் இல்ல, இந்த கிராமத்திலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம். அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்துகள் இருந்துச்சு. அதுல ஒரு இடம் தான் அந்த ஆத்து பக்கத்துல இருக்க பங்களா. இப்பேற்பட்ட பேரழகி, இப்பேற்பட்ட பணக்காரி இந்த கிராமத்திலேயே வாழ்ந்துகிட்டு வந்த குமார் அப்படிங்கிற ஒருத்தரை காதலிக்கிறான். குமாரும் அவன் மேல உயிரையே வச்சு காதலிக்கிறான். என்னதான் அவங்க ரொம்ப நெருக்கமா காதலிச்சுட்டு வந்தாலும் குமாருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணை காதலிக்கிறோம், இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை காதலிக்கிறோம், நம்ம காதல்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இல்ல நம்ம உயிருக்கே ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப வருஷமா காதல்ல இருந்த அவங்க ஒரு நாள் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. உடனே மஞ்சுளா தன்னோட காதலை தன்னோட வீட்டுல தெரியப்படுத்துறா. அப்படி தெரியப்படுத்தின உடனே அந்த வீட்டுல இருந்த மொத்த பேரும் அவ காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவன் மேலையும் மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க. காரணம், அவ பிறந்த கொஞ்ச நாள்லயே அவளுக்கும் அவங்க சொந்தக்கார பையனுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சின்ன வயசுலயே நிச்சயம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது போக அந்த குமார் ஒரு ஏழை பையன். அந்த ஏழை பையனை நீ எப்படி காதலிக்கலாம், இந்த காதலை நாங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அந்த மொத்த குடும்பமே மஞ்சுளாவுக்கும் குமாருக்கும் எதிர்ப்பா நின்னாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட குமாருக்கு பயம் ரொம்ப அதிகமா வருது. ஐயோ, நம்ம பயந்த மாதிரியே இவங்க நம்ம காதலுக்கு ஒத்துக்கலையே, எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணி நாமளும் வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு நினைச்சா இந்த மொத்த குடும்பமே நம்மளை பழி வாங்க துடிக்குதே அப்படின்னு அவன் பயத்துல உறைஞ்சு போயிட்டு இருக்கான். ஒரு நாள் இரவு மஞ்சுளா குமாரை பார்க்கறதுக்காக தனியா வரா. குமார், நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு குமார் கிட்ட கேக்குறா மஞ்சுளா. குமார் பயத்துல, இல்ல மஞ்சுளா, நாம ஓடி போனாலும் உங்க குடும்பம் நம்மள சும்மா விட மாட்டாங்க, தேடி வந்து 2 பேரையும் வெட்டி கொன்னுருவாங்க அப்படின்னு அவன் பயத்துல மறுக்கிறான். வேண்டாம், நாம ஓடி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி. உடனே மஞ்சுளா கதறி அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ நாம இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர முடியாதா, நம்மளால கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ முடியாதா அப்படின்னு அவங்கிட்ட கதறி அழுகிறான். பேசாம நாம சொர்க்கத்துல போய் ஒன்னா வாழலாமா அப்படின்னு மஞ்சுளா குமார்கிட்ட கேட்கிறா. என்ன சொல்ற, சொர்க்கத்திலையா? அப்போ நாம செத்துடலான்னு சொல்றியா? ஆமா, நாமளை எப்படியும் இவங்க உயிரோட வாழ விட மாட்டாங்க, அதுக்கு நாமளே செத்து சொர்க்கத்துல போய் ஒன்னா வாழலாம் அப்படின்னு மஞ்சுளா சொல்றா. குமாரும் அதை கேட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்றான். எப்படியும் நம்மளை வாழ விட மாட்டாங்க, இறந்தாவது ஒண்ணு சேரலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த 2 பேரும் ஊருக்கு வெளியே ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஆத்துக்கு நடந்து போறாங்க. அந்த ஆத்துக்கு பக்கத்துல தான் அவங்க வாழணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்த அந்த பங்களாவும் இருக்கு. அந்த ஆத்து பக்கத்துல போன 2 பேரும் அந்த ஆத்த கடக்கறதுக்கு இருக்க அந்த பாலத்து மேல ஏறி நிக்கிறாங்க. மஞ்சுளா குமார பார்த்து கட்டி பிடிச்சி கதறி அழுதுகிட்டு இருக்கா. நம்மளோட வாழ்க்கை இந்த மாதிரி முடிவுக்கு வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா உன் கூட நான் ஒன்னா வாழ்றதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னா அந்த வழியை ஏத்துக்கவும் நான் தயாராயிருக்கேன் அப்படின்னு மஞ்சுளா குமார்கிட்ட சொல்றான். இப்போ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு 2 பேரும் அந்த பாலத்து மேல ஏறி நிக்கிறாங்க. அப்படி ஏறி நின்னதுமே மஞ்சுளாவோட முதுக பிடிச்சு குமார் தண்ணியில தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு, போ, தொலைஞ்சு போ, எவ்வளவு தொல்லை கொடுக்கற, எனக்கு உன் கூட வாழணும்னு தான் நினைச்சேன், சாகணும்னு நினைக்கல அப்படின்னு அவனோட சுய ரூபத்தை மஞ்சுளாக்கு காட்டுறான். என்ன உயிருக்குயிரா காதலிச்சவனே எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு அவனை பார்த்தே அழுதுகிட்டே அவ தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிறான். அப்பதான் அவனோட சுயரூபம் அவளுக்கு முழுசா தெரிய வருது. மஞ்சுளா, உன்னோட பணத்துக்காகவும் உன்னோட அழகுக்காகவும் தான் உன்னை காதலிச்சேன், அதுல பிரச்சனை வந்து உன் கூட சாகணும் அப்படின்னா உடனே வா சாகலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் மிகப்பெரிய ஆள் இல்ல ஆத்தா, நான் வாழணும், பணக்காரனா வாழணும், அதுக்கு தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன், உன் கூட சாகறதுக்கு இல்ல அப்படின்னு அவளோட காதலை துச்சமா நினைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிக்கிட்டு இருக்க மஞ்சுளாவுக்கு அப்பதான் தெரியுது எவ்வளவு பெரிய துரோகத்தை அவன் இவளுக்கு பண்ணிருக்கான் அப்படின்னு. அப்போ மஞ்சுளா ஒரு சாபமுடுறா. என்னோட காதலை துச்சமா நினைச்சு என்ன தள்ளி விட்டு கொலை பண்ண உன்னை
நான் பழி வாங்காம விட மாட்டேன், எப்படியும் கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவ தண்ணியில மூழ்கிறான். அதே மாதிரி அவ இறந்த 3வது நாள் அதே ஆத்துல அதே இடத்துல குமாரும் இறந்து கிடக்குறான். அப்பதான் அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, குமார் சாதாரணமா இறக்கல, அந்த மஞ்சுளா தான் ஆவியா வந்து அவளை கொலை பண்ணிருக்கா, அவளை பழி வாங்கியிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பாலத்து பக்கம் வந்தவங்களையும் அந்த பங்களா பக்கம் வந்தவங்களையும் அந்த மஞ்சுளா கொடூரமான முறையில பழி வாங்க ஆரம்பிச்சா. இதுதான் தம்பி அந்த பங்களாவோட கதை. உங்களை நான் எச்சரிக்கிறேன், தயவு செஞ்சு அந்த பங்களாவை பத்தி சிரிச்சு பேசாதீங்க, அந்த பங்களா பக்கமும் போகாதீங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. உடனே அந்த 4 பேரும் ரொம்ப சத்தமா கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. சூப்பர் தாத்தா, எந்த கதையில, எந்த படத்துல இந்த கதை வந்துச்சு சொல்லுங்க. இது ஒரு படமா எடுத்தா ஒரு 100 நாள் ஓடாது மாப்ள? கண்டிப்பா ஓடும். அப்படிப்பட்ட பயங்கரமான கதை இது. தாத்தா யோசிச்சாலும் பயங்கரமா யோசிக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள மறுபடியும் பேசி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. இந்த தாத்தாவுக்கும் இந்த ஊருக்கும் அங்க பேயும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு நாம தான் நிரூபிக்கணும். போவோம், அங்க போய் ஒரு போட்டோ எடுத்து இந்த ஊருக்கு காட்டுவோம், மஞ்சுளாவும் இல்ல ஒரு மஞ்ச மாக்கானும் அங்க இல்ல அப்படின்னு அந்த 4 பேரும் சொல்லிக்கிட்டு அந்த பங்களாவுக்கு போறதுக்காக தங்களோட பைக் எடுத்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த 4 பேரும் மொத்த கிராமமே பார்த்து அஞ்சு நடுங்கிற அந்த ஆத்து பக்கமும் அந்த பங்களா பக்கமும் போய் சேர்றாங்க. மாப்பிள்ள, இதுதான் அந்த பங்களா. இந்த பங்களாவை பார்த்து தான் மொத்த ஊரே அஞ்சு நடுங்குது. நீ உன் செல்போனை எடு, நாம 4 பேரும் உள்ள போறத வீடியோவா எடுப்போம், எடுத்து இந்த ஊருக்கே காட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கேமராவை ஆன் பண்ணிட்டு 4 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அந்த பங்களாவோட கதவு மிகப்பெரிய சத்தத்தோட மூடுது. அந்த சத்தத்தை கேட்ட இவங்க கொஞ்சமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே, நம்மளையே பயப்பட வச்சிருச்ச இந்த கதவு, ஒருவேளை அந்த மஞ்சுளா பேய் தான் கதவு மூடி இருக்குமோ அப்படின்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காத்துல மூடி இருக்குண்டா, வா போவோம், கேமரா ஆன்ல தானே இருக்கு, வீடியோ எடுத்துக்கிட்டு தானே இருக்க, மறந்துடாத, ஊருக்கே காட்டணும், வா போலாம் அப்படின்னு அவங்க அந்த பங்களாவோட மாடிக்கு போறாங்க. அப்படி மாடிக்கு போனதும் அவங்க ஆன் பண்ணி வச்சிருந்த அந்த கேமராவை பாக்குறாங்க. அந்த கேமரா வழியா ஒரு வித்தியாசமான உருவம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த கேமராவை கீழே இறக்கிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஒரு உருவமும் அவங்க கண்ணுக்கு தெரியல. மறுபடியும் கேமராவில் பாக்குறாங்க. கேமராவில் அந்த உருவம் தெரியுது. இப்போ அவங்க 4 பேரோட காதுக்கும் ஒரு சத்தம் கேக்குது. வாங்க, வந்துட்டீங்களா? நீங்க தைரியமா உள்ளுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? என்ன பார்க்க தானே வந்தீங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. பயமே இல்லாம உள்ளுக்குள்ள போன அவங்க இப்போ பயத்துல கொள்ள நடுங்கி போறாங்க. என் பேர் தான் மஞ்சுளா, என்ன பார்க்க தானே இங்க வந்தீங்க அப்படின்னு அந்த பேய் சிரிச்சுக்கிட்டே அவங்க முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா தோன்ற ஆரம்பிக்குது. அத பார்த்த அவங்க உருகுலைஞ்சு போறாங்க. காரணம், அது பார்க்கவே ரொம்ப அமானுஷ்யமா இருந்துச்சு. தலையெல்லாம் செதஞ்சு போய் உடம்பெல்லாம் தண்ணியில ஊறி போய் வெள்ளை கலர் புடவையோட கண்ணு 2 ரொம்ப பெருசா ரத்த கலர்ல அவங்கள பார்த்து கொடூரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க 4 பேரும் அந்த பங்களா விட்டு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா அவங்களால எங்கேயுமே ஓட முடியல. என்னோட கோட்டைக்கு வந்த யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன். நீங்க தப்பிச்சு ஓட பாக்குறீங்களா? அந்த பேயோட சிரிப்பு சத்தம் அந்த பங்களாவோட ஜன்னலே நொறுங்கி போற அளவுக்கு ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. அந்த 4 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயே மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த 4 பேரையும் காணோன்னு அடுத்த நாள் அந்த ஊரே வந்து தேடி பார்க்கும்போது 4 பேரும் மர்மமான முறையில அந்த ஆத்து கரையோரமா இறந்து கிடந்தாங்க. இந்த முழு கதையும் கேட்ட பிறகு உங்கள எத்தனை பேர் அந்த பங்களா பக்கம் போக ரெடியா இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரியான முழுநில பேய் கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த கதையில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.